பிஜே பேசிய விஷயத்துக்கு வருகிறேன். அவர் பிடிவியில் பேசும்போது கூறினார், அஸ்வதை பற்றியோ முசைலமாவை பற்றியோ அல்லது தலிஹாவை பற்றியோ ஷஜ்ஜா என்ற பொம்பளை பற்றியோ நாம் பேசுவதற்கு காரணம் என்ன? இவரெல்லாம் பொய்வாதிகள், தன்னை பொய் நபி என்று வாதித்தவர்கள். அப்போ அவரெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லும்போது சொல்றாரு, அவரை பற்றிலாம் நம்ம பேசுறோம். எதுக்கு பேசுறோம்? காரணம் என்ன? அவர்களுக்கு வரலாற்றில் ஒரு இடம் இருக்கிறதுங்கிறதுக்காக இல்லை. அந்த பொய்வாதிகளுக்கு வரலாற்றில் ஒரு இடம் கிடையாது. அபூபக்கருடைய வரலாற்றோட ஒரு சம்பந்தம் ஏற்று போச்சு. அபூபக்கருடைய வரலாற்றில் ஒரு சம்பந்தம் அவரோடு ஏற்றுப்பட்டு போச்சு. ஏன்னா அந்த காலத்துல தான் இவங்க தோணுனாங்க. அப்ப அதனால அந்த 4 பேரை பேசுறோம் அப்படின்னு சொல்லி 4 பொய்வாதிகளை பற்றி எடுத்து சொன்னார். 11/10/2005 வின் டிவியில. அடுத்து தொடர்ந்து சொல்றாரு, அதுக்கு பிந்தி நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இறைவன் பிறந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, இறை தூதர்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. இடையில வந்தவங்களை பத்தி யாருக்குமே தெரியாது. அதை அவர் ஒத்துக்கிறாரு. நபின்னாங்க, நாம் இறை தூதர்னாங்க, இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள். அப்போ அதுக்கு பின்னால யார் யாரெல்லாம் பாதித்தார்களோ அவரெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள். இது பிஜே சொல்கின்ற வாக்கு மூலம். அடுத்து சொல்றாரு, இவ்வளவு சொன்ன பிறகு சமீப காலத்தில் மிர்சா குலாம் என்பவரும் தன்னை நபி என்றும் இறை தூதர் என்றும் வாதம் செய்தார். அதற்கு சில சான்றுகளை எல்லாம் எடுத்து வைத்தார். பிஜே சொல்ற அப்படியே அவருடைய வாசத்தை அப்படியே எடுத்து வைக்கிறார். அவங்க இடையில எத்தனை பேர் வந்தாங்க, அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. அது மாதிரி இந்த முசைலமா, அஸ்வது, இந்த தலிஹாலாம் இருந்தாங்களே, இவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. இவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் சமீபத்தில் ஒரு நாள் மிர்சா குலாம் வந்தாரு. அவர் தோன்றாரு, தன்னுடைய வாதத்துக்கு சில ஆதாரமாக எடுத்து வச்சாரு, இறை தூதர்னு சொன்னாரு அப்படின்றாரு. நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, பிஜேயோட இந்த அளவுகோல நம்ம அளந்து பார்ப்போம். முசைலமா கஸாப் காணாமல் போயிட்டாரு. அப்புறம் வேற யார் சொல்றாரு? தலிஹாவை சொல்றாரு, ஷஜ்ஜா என்ற பொம்பளை அவர் தான் நபின்னு சொன்னான், அவெல்லாம் காணாமல் போயிட்டார். ஆனால் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்தார்கள். ஆனால் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த வரை இருக்கின்றார்கள். அப்போ உங்களுடைய அளவுகளை வச்சு அளந்து பார்த்தாலுமே ஒரு உண்மையாளருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைக்க முடியும் என்பதை மறைமுகமாக பிஜே ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஏன்னா அவர் எடுத்து வச்ச அளவுகோல் இது. பிறகு இன்றைக்கு மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய வழித்தோடலாக கலிஃபாக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் நபியினால் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இன்று எங்களை வழிநடத்தி செல்கின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோம். இந்த 183 நாடுகளிலும் உள்ள அஹ்மதி முஸ்லிம்கள் அந்த கலிஃபா என்ன கூறுகின்றாரோ அதற்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு இருக்கின்றோம். இந்த மாதிரியான ஒரு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மையை தமிழ்நாடு அளவில் கூட இந்த தௌஹீத்வாதிகளாலோ அல்லது வேறு எந்த நபர்களாலோ உருவாக்க முடியவில்லை. இது அவர்கள் இறைவன் புறமிருந்து அல்லது அவர்களுடைய இந்த போக்கு சரியானது இல்லை. எங்களுடைய இந்த விஷயம் இது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜமாத் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக நான் எடுத்து வைக்கின்றேன். அடுத்து இன்னும் பல விஷயங்கள் அவர் சொன்னார். வெள்ளையர்களுக்கெல்லாம் இவர் வால் பிடிச்சாரு அப்படின்னு சொன்னார். இப்போ அதுக்கெல்லாம் சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. நான் நேரடியாக அவர் ஆட்சேபனை என்ற முறையில் என்ன எடுத்து வைத்தாரோ என்பதற்கு நான் வருகின்றேன். 2வது அவர் சொன்னார் இல்லையா, இவர்கள் எந்த பதிலுமே தரல. இன்னொரு விஷயத்தை அவர் சொன்னாரு, இவங்க என்ன செய்யுமா, இந்த காரியானிகள் யாருக்கும் புசத்தை கொடுக்க மாட்டாங்க, மிர்சா குலாமுடைய புசத்தை கொடுக்க மாட்டாங்க, நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கங்கே தேடி அலைஞ்சு எடுத்தோம் அப்படின்னு ஒரு பொய் விட்டார். இதுக்கு இது மிகப்பெரிய பொய். பிஜே சொன்னது மிகப்பெரிய பொய் என்பதற்கு மேலப்பாளையம் ஜமாத்தை சார்ந்த தௌஹீது சகோதரர்களும் சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே இங்க ஒரு தடவை இந்த தௌஹீத் பள்ளிவாசல்ல மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தார்கள். எம்ஐ சுலைமான், எம்ஹெச் சுலைமான் போன்றவர்கள், ஷம்சுல்லாஹ் போன்றவர்கள் ஒரு நாள் கேம்ப் நடத்தினாங்க. அந்த ஒரு நாள் கேம்ப் நடத்தும் போது நாங்கள் என்ன சொன்னோம்னா, அப்போ ஒரு நோட்டீஸ் வெளியிட்டோம். மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு யார் பதில் தெரியணும்னு விரும்புகின்றீர்களோ எங்களுடைய ஜமாத்துக்கு வாங்க, எங்களுடைய மிஷன் ஹவுஸ்க்கு வாங்க, மிர்சா சாஹிபுடைய அந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக உங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறோம் என்று நாங்கள் நோட்டீஸ் வெளியிட்டோம். எப்போன்னா 11/5/2002, 12/5/2002 நடந்த சம்பவம். நோட்டீஸ் வெளியிட்டோம். தௌஹீது சகோதரர்களுக்கும் தெரியும், சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்களுக்கும் தெரியும். ஆனால் யாருமே வரலங்க, யாரும் வரல. உண்மையை உணர வேண்டும் என்ற ஒரு நியத்தை இவர்களுக்கு இல்லை.
எதிரிகளுடைய வாயிலும் வரக்கூடிய விஷயத்தை மட்டும் கேட்டுவிட்டு இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் என்றால் அப்போ அவர்கள் எந்த அளவுக்கு நியாயவாதியாக இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவர்கள் யாருக்குமே புஸ்தகத்தை காட்ட மாட்டாங்கன்னு பிஜே சொல்லியிருக்கிறாரு. புஸ்தகத்தை காட்ட வர்றோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டமே 2002. அப்போ இவங்க என்ன சொல்லணும்னா, இந்த தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள், பிஜே அவர்களே நீங்கள் போய் சொல்றீங்க, 2002 அவங்க எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் தான் போடாம தடுத்தோம், போக விடல, யாருமே போகல அப்படின்னு இவங்க சொல்லணும். ஷம்சுல்லாவும் எம்ஐ சுலைமானும் இவங்கெல்லாம் குறைந்தபட்சம் லோக்கலில் உள்ள அந்த தௌஹீத்வாதிகள் சொல்லணும். எனவே இது நடந்திருக்கு, நாங்கள் நோட்டீஸ் வெளியிட்டு இருக்கிறோம், அது அதற்கு சாட்சி. அப்போ பிஜே சொல்றது முற்றிலும் தவறு என்பதற்கு தௌஹீத்வாதிகள் உட்பட இதற்கு சான்றாக இருக்கின்றார்கள். அதை நான் உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன். அடுத்து பதில் சொல்லவே இல்லைன்னு அவர் சொன்னார் இல்லையா, எத்தனையோ ஆட்சேபனை மிர்சா சாஹிப் எடுத்து வச்சோம், பதில் சொல்லவே இல்லை அப்படி சொன்னது மிகப்பெரிய அபாண்டம், பொய். லானத்துல்லாஹி அலல் காஸிபீன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். பொய்யர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக. திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் பிஜேக்கு ஒரு பொய் கூறுகின்றோமே, நம்மளும் ஒரு காசிப் என்ற பொய்யராக மாறிவிட்டால் அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு மேலே தான் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கணும். ஒரு பிரதிவாதி அவங்க என்னமோ கேள்வி கேட்டோம், ஆட்சேபனை எடுத்து வச்சோம், பதில் சொன்னாங்க, ஆனால் ஏனோதானும் சொன்னாங்க, மழுப்புற மாதிரி சொன்னாங்க, அப்படி சொன்னாவது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம். ஏன்னா பிரதிவாதி யாருன்னு சொல்லுவான், வாதி பிரதிவாதியும் விவாதத்தில் நடக்கும்போது எந்த ஒரு பிரதிவாதியும் அவங்க நீங்கள் சொல்றது கரெக்டு தாங்க, நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான். எனவே அவர்கள் தங்களுடைய கருத்தை எடுத்து வைத்தார்கள், ஆனால் அதெல்லாமே சுத்த பொய் அல்லது அவங்க தீர்த்து வளைத்து சொன்னார்கள், உண்மையை அவர்கள் மறைத்தார்கள், அல்ல சரியான பதிலை சொல்லவில்லை அப்படின்னு பிஜே சொல்லியிருந்தாவது ஓரளவுக்கு அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாம முழுக்க முழுக்க வின் டிவியில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இவர்கள் இதற்கு எந்த விதமான பதிலையுமே தரவில்லை, பேந்த முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி மக்களிடம் சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு மக்களிடம் ஒரு தப்பெண்ணத்தை உண்டு பண்ண முயற்சிக்கின்றார். இது ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க உண்மையில இருக்கீங்கன்னா அந்த சிடி கேசட் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ரொம்ப தைரியமா சொல்றாரு பாருங்க. நானும் சொல்றேன், அந்த சிடி கேசட்டை பாருங்க. அந்த சிடி கேசட் நாங்க அவர் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்கோமோ சொல்லலையா, சொன்ன அந்த பதில் தவறானது அல்லது முழுமையான ஒரு திருப்தியை தரவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற விஷயம், அதை பற்றி யோசிக்கலாம். நான் அப்படி சொல்லாம பதிலே சொல்லவில்லை என்று இவர் சொல்லியிருக்கிறாருன்னா முழுக்க முழுக்க அபாண்டமான பொய். இப்படிப்பட்ட பொய்யர்கள் மீதுதான் அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. எனவே திருக்குர்ஆனுடைய வசனத்தை நான் பிஜே அவர்களுக்கு நினைவூட்டுகின்றேன். எனவே இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் தேவையிலே ஒரு நல்லவர்களுக்கு, உண்மை நாடக்கூடியவர்களுக்கு, உண்மை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை கொண்டவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து அவர் பிஜே சொன்ன ஒரு விஷயம் வின் டிவியில், இதே ஆட்சேபனை அவர் ஏற்கனவே கோவை விவாதத்தில் எடுத்து வச்சார். என்ன சொல்றாருன்னா, அவர் யாரு மிர்சா சாஹிப் தன்னை நபி என்று வாதித்த உடனே மெஹர் அலி என்று ஒருவர் இருந்தார். மிர்சா சாஹிப் நபின்னு வாதிக்கிறாரு, அப்போ மெஹர் அலின்னு ஒருவர் இருந்தார். அவர் நம்ம சைடில் இருந்த ஒரு மார்க்க அறிஞர், பிஜே சர்டிஃபிகேட் கொடுக்குறார். யாரை பற்றி? பீர் மெஹர் அலின்னு ஒரு ஆள் இருந்தார், மிர்சா சாஹிப் எதிர்த்தவர். அவர் பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த பீர் மெஹர் அலி இருக்கிற இவர் நம்ம சைடில் இருந்த ஒரு ஆளுங்க, ஒரு மார்க்க அறிஞர் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. வின் டிவியில் சொன்னதை பாருங்க. அப்போ அவர் என்ன கேட்டார்னா, நீ நபின்னு சொல்லிய மிர்சா சாஹிப் பார்த்து அவர் கேட்டார், பீர் மெஹர் அலி, நீ நபி என்கிறீரே, என் முன்னாடி நிரூபிக்கவா, விவாதம் பண்ணுவோம், நீ நபியை நிரூபித்து விட்டால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பீர் மெஹர் அலி சொன்னார். அப்போ அதற்கு மிர்சா சாஹிப் என்ன பதில் சொன்னாருமா, என்னை விவாதத்திற்கு கூப்பிடுகிறார்கள், என்னை மாட்டுவதற்காக திட்டம் போடுகிறார்கள், நான் விவாதத்துக்கு தயாரில்லை அப்படின்னு யார் சொன்னாரு? மிர்சா சாஹிப் சொன்னார். விவாதத்துக்கு கூப்பிட்டாராம், மாட்டுவதற்கு இவர் திட்டம் போடுறாங்க, நான் தயாரில்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஏன்? நபி நிரூபிக்க வேண்டியதானே? ஏன் நிரூபிக்கல? சான்று நிரூபிக்க வேண்டியதானே? ஏன் பின் வாங்கினார்? கேட்டோம் கோவை விவாதத்தில், பதிலே இல்லை அப்படின்னார் பிஜே. இந்த கேள்வி கேட்டாரு, ஆனால் பதில் சொல்லியிருக்கோம். சொன்ன பதிலை இருட்டடிப்பு செய்திருக்கிறார். இதை நாங்கள் சொல்கிறோம், குறித்து வச்சுக்கோங்க. இருக்குதா இல்லையா சிடி வாங்கி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் பொய்யர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இருந்துச்சுன்னா அவர் பொய்யர் என்பதை நீங்கள் ஒத்துக்கணும். இதுதான் நேர்மை. அப்போ தொடர்ந்து சொல்றாரு பாருங்க பிஜே, நான் ஒரு தஃசீர் எழுதுகிறேன். அவர் அதுக்கு என்ன சொன்னார்னா, மிர்சா சாஹிப் நான் ஒரு தஃசீர் எழுதுறேன், அதாவது வாழ்க்கை வரமாட்டோம்பா, நான் ஒரு தஃசீர் எழுதுறேன், நீ ஒரு தஃசீர் எழுது.
யார் நல்ல தப்சீர் எழுதுறான்னு பார்ப்போமா அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, யாரு பீர் மெஹரலி. இதெல்லாம் யாரு பிஜே சொன்ன விஷயம். அப்போ பீர் மெஹரலி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, ஓ தப்சீர் எழுதுவோமே, அதுக்கு முன்னாடி நபிகளை பற்றி நம்ம பேச முடிக்கணும். எப்போ உனக்கு எனக்குள்ள பஞ்சாயத்து நபியிலப்பா, அப்போ நபி பற்றி முதல்ல பேசிவிடுவோம், அதுக்கப்புறம் தப்சீரை பற்றி எழுதுவோம், தப்சீரை போட்டியும் நான் ரெடி அப்படின்னு அவர் யார் சொல்றாரு, அவர் பீர் மெஹரலி சொல்றாரு. அப்போ இது என்ன செய்யணும், போகணும் இல்லையா, நபிங்கிறத நிரூபிச்சுக்கணுங்க, ஏன் நிரூபிக்கல அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். ஆனால் இந்த கேள்வி நியாயமானது, அதற்கான நியாயமான பதிலே சொல்லியிருக்கிறோமா அப்படின்னு நீங்க பார்க்கணும், நியாய உணர்வு கொண்டவர்கள் பார்க்கணும். இதுக்கு எங்களுடைய பதில் என்னன்னா, இதுக்கு நாங்கள் அந்த கோயம்புத்தூர் அந்த முனாதரா இருக்கிய விவாதத்தில் அதிலே நாங்கள் பதில் சொல்லியிருந்தோம். இவர் பிஜே என்ன சொன்னார், மெஹரலி பற்றி இவர் நம்ம சைடோட ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர் ஒத்துக்கிட்டார். இப்போ மார்க்க அறிஞர் எப்படி இருக்கணும், அவரோட கருத்து எப்படி இருக்கும் அதை ஒத்துக்கணும் இல்லையா. அப்போ பிஜேவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்க அறிஞர் என்று வின் டிவியில் அவர் விளம்பரப்படுத்தப்பட்ட அந்த பீர் மெஹரலி என்ன சொல்றாருன்றத பாருங்க. 1896-97 நடந்த ஒரு சம்பவம். பீர் மெஹரலியினுடைய முரீது ஒரு ஆள் இருந்தார், அவர் பேரு 1896-97 நடந்த சம்பவம். 896 1800 பீர் மெஹரலியுடைய முரீது ஒரு ஆள் இருந்தார், யாரு, பாபு ஃபெரோஸ் அலி. இவர் பீர் மெஹரலி சாஹிபிடம் கேட்கிறாரு, ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இவர் பெரிய மௌலவி தானே, அன்றைக்கு அவரும் அவரை பெரிய மௌலவி நினைச்சாரு. இப்போ அதனால கேட்கிறாரு, மிர்சா சாஹிப் என்னமோ வாரம் பண்ணுறாங்க, அதை பற்றி அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போது பிஜே சைடில் இருந்த இந்த மார்க்க அறிஞர் இருக்காரு, அவர் சொன்ன பதில பாருங்க. பீர் மெஹரலி சொன்ன பதில், இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி அலைஹி ரஹ்மா கூறுவதாவது, சில இறை அடியார்களுக்கு உயர்ந்த படித்தரங்கள், சில இறை அடியார்கள் உயர்ந்த படித்தரங்களை அடைந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சில அடியார்கள் இருக்காங்க, அவங்க மிகப்பெரிய தரஜாவை அடைஞ்சிடறாங்க. அப்படி அடைந்து மஸீஹ் மஹ்தி ஆகி விடுகின்றார்கள். பிஜேவால ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து, அவர் தான் சொந்த கருத்தா கூட சொல்லல. என்ன சொல்றாரு, இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்ன கருத்து என்னன்னா, சில இறையடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு மிக உயர்ந்த தர்ஜாவை பெற்று விடுகிறார்கள் என்றால் மஹ்தி மஸீஹ் ஆகி விடுகின்றார்கள். அப்போ இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் மஹ்தி ஆகலாம், மஸீஹ் ஆகக்கூடிய அந்த தகுதி இந்த உம்மத்தை முஹம்மதியாவை சார்ந்தவர்களுக்கு இருக்கின்றத நாங்கள் மட்டும் சொல்லலை. மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலே வந்த இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி அவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அந்த கருத்தை தான் இவர் எடுத்து சொல்றார், பீர் மெஹரலி. எனவே அப்படி இருக்கிறாங்க, சில இறையடியார்கள் உயர்ந்த படித்தரங்களை அடைந்து மஸீஹ் மஹ்தி ஆகி விடுகின்றார்கள். ரெண்டு கருத்து இவர் சொல்றாரு. அதாவது சில பேர் இந்த உம்மத்துல எந்த அளவுக்கு உயர்ந்த படித்தரங்களை பெற்று விடுறாங்க என்றால் மஹ்தி மஸீஹ் என்ற அந்த அந்தஸ்தோடு அடைஞ்சிடறாங்க. அவங்களாவே ஆயிரதில்லை, ஆனால் அந்த அந்தஸ்து அந்த தர்ஜாவை அவங்க அடைஞ்சிடறாங்க, அந்த மாதிரி ஆயிடுறாங்க. சில இறையடியார்கள் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னா அவங்க மஹ்தியாகவே ஆயிடுறாங்க, மஸீஹாகவே ஆகிவிடுகிறார்கள். யார் சொன்னா, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதை எடுத்து வைக்கிறது யாரு, பி ஜெயலலாப்தீன் அவர்களால் நம்ம சைடில் உள்ள மார்க்க அறிஞருங்க அப்படின்னு சொன்ன பீர் மெஹரலி. அப்போ இந்த மனிதர் அடுத்து மிர்சா சாஹிப் அவர் கேட்டார், அவருடைய முரீது என்னங்க இவர் எப்படிங்க அப்படின்னு. இப்போ இந்த மனிதர் அதாவது மிர்சா சாஹிப் படித்தரத்தில் அந்த நிலை அடைந்தவரா, அல்லது உண்மையிலேயே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வாக்குறுதி அளித்த அதே மஹ்தி தானா என்று நான் கூற முடியாது. அதாவது சில பேர் இந்த உம்மத்தில் மஹ்தி மஸீஹ் அப்படி ஆகாட்டாலும் அந்த தர்ஜாவை பெற்றுக்கிறாங்க. அப்போ இந்த மிர்சா சாஹிப் அந்த தர்ஜா அளவுக்கு வந்தவரா, தர்ஜாவை பெற்றவரா, அல்லது உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஹ்தி மஸீஹ்னு வருவாங்கன்னு சொன்னாங்களே, வாக்களித்தாங்களே, அதே ஆள் தானா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ இதுதாங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பீர் மெஹரலி சாஹிப், இந்த மனிதர் அதாவது மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் இந்த மனிதர் பொய்யான மார்க்கங்களுக்கு திறந்த வாழை போன்று பயன்படுகின்றார், மேலும் நிச்சயமாக இறை உதவியை பெற்றவர். இது 1896 சொன்னது, வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1896 சொன்னது. பிஜே எடுத்து வைக்கிறாரு, அது 900 நடந்த சம்பவம்.
பின்னால் மாறுறது இருக்கும் என்ன. அப்போ இந்த மார்க்க அறிஞர் சொன்ன விஷயம் என்ன, இவர் வந்து மார்க்கங்களுக்கு பொய்யான மார்க்கங்களுக்கு எதிராக திறந்த வாழை கொண்டு பயன்படுகிறார், இறை உதவியை பெற்றவர், அல்லாவுடைய உதவி இருக்குங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதனால தான் நம்ம சொன்னோம், மீண்டும் மீண்டும் அவர் சொன்னார் அவர் விடுதலை எடுத்தார். நாங்கள் எப்போதான் எடுத்து வைக்கும் போது உங்களோட வாழ்க்கை பின்னோட வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை பின்னோட வாழ்க்கை அப்படின்னு விடுதலை எடுத்தார். ஒரு நபியை பற்றி ஆராய்ச்சி செய்யணும்னா முன்னுள்ள வாழ்க்கையை பாருன்னு நாங்கள் சொல்லலை, என்னமோ காதியானிகள் சொல்ற மாதிரி அவர் எடுத்து வைக்கிறாரு. நாங்கள் சொல்லலைங்க, குர்ஆன் சொல்லுது. பக்கத்தில் லபிஸ்துஃபீக்கும் உமரம் மின் கபிலிஹி அஃபலா தாகிலூன் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு குர்ஆனில் சொல்றான். அதாவது நான் உங்களுக்கு முன்னால் மிக நீண்ட காலம் வாழ்ந்திருக்கின்றேன், நீங்கள் அறிவுடன் சிந்திப்பதில்லையா, உங்களுக்கு அறிவு இல்லையா, அறிவு எங்கே போச்சு? அப்போ 40 வருஷம் உங்கள் பக்கத்தில் தான் இருந்தேன், உங்கள் மத்தியில் தான் வாழ்ந்தேன், இவ்வளோ காலமாக ஒரு மனுஷ விஷயத்தில் ஒரு உலக விஷயத்தில் நான் ஏமாற்றியது இல்லையே, பொய் சொன்னது இல்லையே, இன்னைக்கு எல்லா விஷயத்தில் நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவருடைய முன்னுள்ள வாழ்க்கையை பாரு, மின் கபிலிஹி அப்படின்னு சொல்கிறான். அப்போ மின் கபிலிஹின்னு அல்லாஹ் சொல்கிறதுனால தான் மிர்சா சாஹிப்பை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் போதும் அவருடைய முன்னுள்ள வாழ்க்கையை பாருங்கள். நவீன் வாழ்க்கை பிறகு எல்லாருமே மறுக்க தான் போகிறான். அது பெரும்பாலான சமுதாயத்தில் அப்படிதான் நடந்திருக்குது. ரசூல் சாசனம் அவர்களுக்கும் அப்படிதான் நடந்துச்சு. விஜய் ஒத்துக்கிறாரு. ரசூல் சாசனம் அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் இறைவன் வந்திருக்கிறேன், எச்சரிப்பாளராக வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அப்போது என்ன சொன்னார், சப்பல்லக்கா அது ஹாதா ஜமாத்தானா, உன் மீது அடி உண்டாகட்டும், இதற்காகத்தான் நீ எங்களை ஒன்று கொட்டினீரா என்று கேட்டதா வருது. இன்னும் சொல்ல போனா அபூ ஜஹல் என்ன சொன்னார் தெரியுமா, முகமது நபி பார்த்து சொல்றாரு, நான் உங்களை பொய் என்று சொல்லவில்லை, நான் உங்களை பொய்ன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா நீங்க எப்பவும் பொய் சொன்னது இல்லையே, பொய்யன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் கொண்டு வந்த அந்த தூதை நாங்கள் பொய் என்று கொடுக்கின்றோம். எந்த தூது செய்தி நீ கொண்டு வந்திருக்கிறீரோ அதை தான் பொய்ன்னு சொல்றோம்பா, ஒன்னும் பொய்ன்னு சொல்லலை. எப்படி இருக்கு? ஒரு ஆள் உண்மையாக தான் இருக்காருன்னா அவர் கொண்டு வர தூது செய்தி உண்மையாக தான் இருக்கணும். இப்போ அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு மதிக்கட்டு போய்விட்டார்கள். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. முன்னால் உள்ள வாழ்க்கையை பாரு, முன்னால் உள்ள வாழ்க்கை அப்பழுக்கற்றதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அதற்கு பிறகு நான் இறைவன் பிறந்து வந்திருக்கிறேன் ஒரு ஆள் பாதிக்கிறார்னா அந்த வாதமும் உண்மையாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் மறுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, இந்த அளவுக்கு பீர் மெஹரலி மிர்சா குலாம் அஹ்மதை பற்றி இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டார். அடுத்து 1900 தான் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பிரச்சனை வெளியிடுறாரு. லாகூரில் நடக்கும் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். அவர் சொல்றாரு, ஒரு கூட்டத்தில் வாங்க பேசணும்னு சொல்லும்போது அவர் ஒத்துக்கிறார். லாகூர் நடக்கும் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள ஒப்புக்கொள்கிறேன் பீர் மெஹரலி சொல்றாரு. ஆனால் முதலில் மிர்சா சாஹிப்பின் மசீஹ்வாதத்தை பற்றி விவாதம் நடக்கும். பிஜே சொன்னா இல்லையா, நான் ரெடி, ஆனா முதல்ல நீ நபியான்றதை பற்றி பேசு அப்படின்னு சொன்னதா சொன்னார். நபியான்னு சொல்லலை, அவர் மசீஹின்னு சொல்றாரு. உங்களுடைய மசீஹிற வாதத்தை பற்றி முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, மசீஹை பற்றி அவர் கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு பிஜே கேட்டார் இல்லையா, நியாயமான கேள்வி தான். அப்போ அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அந்த பதிலை இவ்வளோ இருட்டடிப்பு செய்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். இதில் என்ன வேடிக்கை தெரியுமா, ஏன் வாதத்தை ஒப்புக்கொள்ளலைங்கிறது அந்த வேடிக்கை சொன்னாலே தெரியும். அவர் சொல்றாரு அடுத்து பீர் மெஹரலி, முதலில் மிர்சா சாஹிப்பின் மசீஹ்வாதத்தை பற்றி விவாதம் நடக்கும். முதல்ல நீங்க மசீன்னு சொல்றீங்கள, அந்த மசீஹை பற்றி வாதத்தை பண்ணுவோம். வாதம் பண்ண பிறகு மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப் பட்டாலவி மற்றும் அவர்களின் 2 நண்பர்களும் இந்த விவாதத்தில் மிர்சா சாஹிப் உண்மையில் இல்லை என்ற கருத்தை கூறினால் மிர்சா சாஹிப் என்னிடம், அதாவது பீர் மெஹரலி சாஹிப்பிடம் பையத் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தப்சீர் எழுதும் போட்டிக்கும் அனுமதி வழங்கப்படும். 25 ஜூலையில் 1900 சொல்றாரு. 1900 ஜூலை 25ஆம் நாள் இவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, அதாவது நான் விவாதத்துக்கு ரெடி, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் தெரியுமா, நீங்க மசீஹை பற்றி பேசணும். சரி, மசீஹை பற்றி பேசணும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேசுவோமே அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, முகமது ஹுசைன் பட்டாலவி இவர் வந்து மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாமுடைய மாபெரும் எதிரி. இவரும் அப்படிதான் முகமது ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் புகழ்ந்து எழுதியவர். இந்த மனிதர் இஸ்லாத்திற்காக மிகவும் அரும்பாடுபட்டிருக்கின்றார், இந்த அளவுக்கு பேனாமுனையினால் ஜிஹாத் செய்திருக்கிறார் என்றெல்லாம் பாராட்டி பேசுறவர் தான். பின்னால் நபீன் சொன்னவர் மறுத்தார் வைக்கிறார். சரி, மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி இருக்கிறாரு, மிர்சா சாஹிபுடைய மிகப்பெரிய எதிரி. அவரும் அவருடைய 2 நண்பர்களும் 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்லணுமா, இந்த விவாதத்தை பார்த்துட்டு நீங்க வந்து உண்மையில இல்லை மிர்சா சாஹிப், நீங்க உண்மையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மிர்சா சாஹிப் என்ன செய்யணுமா, பீர் மெஹரலி சாஹிப்கிட்ட பையத் வாங்கிடணுமா. பையத் வாங்கின பிறகு அப்புறம் நான் தப்சீருக்கு ரெடி. எப்படி இருக்கு? அப்போ பிஜே சொல்றா இல்லையா, தப்சீர் கூப்பிட்டு போக வேண்டியதானே, வைக்கிற நிபந்தனை என்ன, வேடிக்கையா இல்லையா?
என்ன சொல்றாருன்னா, முட்டாள்தனமான மிகவும் கேவலமான ஒரு நிபந்தனை வைக்கிறார். மிர்சாவோட எதிரி 3 பேர், அந்த எதிரி 3 பேரை வச்சுட்டு அந்த 3 பேரும் நீங்க சொன்ன வாதம் சரியில்லைன்னு சொல்லிட்டேன்னா நீங்க என் பக்கம் வந்துடணும், என் வாதத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறம் நான் வாதம் அப்படின்றது. இது எப்படி இருக்குன்னா, பிஜே இந்த அளவு கூட விஷயம் புரியாமல் போயிட்டாரு. ஒரு உதாரணம் சொல்றாங்க, சின்ன உதாரணம் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எப்படின்னு. இது எவ்வளவு கேவலமான எவ்வளவு நகைப்புக்குரிய இதாக இருக்குதுங்கிறத நீங்க பாருங்க. எப்படி சொல்றாங்கன்னா, பிஜே சொல்றாரு, என்ன நான் வந்து காதியானியுடன் விவாதம் செய்ய தயார், விவாதம் செய்ய தயார். ஏன்னா அதில் தப்சீருக்கு நான் கொடுக்கணும், என்ன ஒரு தப்சீர் போட்டிக்கு நான் தப்சீருக்கு ரெடி. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவான், ஒரு வாதம் நடக்கணும். அந்த விவாதத்தில் பிஜே என்ன எடுத்து வைக்கிறதாக இந்த இதுலேருந்து தெரிய வருதுன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த விவாதத்துக்கு நடுவராக யார் இருக்குன்னு தெரியுமா, ஷம்சுல் துஹா இருக்கணும், எம்ஏ சுலைமான் இருக்கணும், எம்ஹெச் சுலைமான் இருக்கணும், இந்த 3 மோடிசாமி இருக்கணும். இந்த 3 பேரும் யாரு, பிஜேயோட ஆள். அப்போ ஒரு காதியானிக்கும் பிஜேக்கும் இடையில விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துக்கு நடுவராக யார் இருக்கணுமா, ஷம்சுல் துஹா இருக்கணுமா, எம்ஏ சுலைமான் இருக்கணுமா, எம்ஹெச் சுலைமான் இருக்கணுமா. இந்த 3 மூலியமாகவும் இருந்து இவர் மிர்சா சாஹிப் பொய்யர் என்று சொல்லிட்டேன்னா, உங்கள் வாதத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்ன செய்வேன், அதுக்கப்புறமா நான் வந்து உங்கள்கிட்ட பயிர் வாங்கிறேன் அப்படின்னு பிஜே சொன்னால் அது எவ்வளோ முட்டாட்டமான வாதமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு முட்டாட்டமான வாதத்தை தான் பீர் மெஹரலி அன்னைக்கு வச்சிருக்காரு 1900. அதில் இன்னொரு வகையில் புரியலை, இந்த பிஜே பார்ட்டிக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத் ஜமாத்துக்கும் ஒரு வாதம் நடக்குது. அதில் சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஒரு 3 ஆலிம்சாவை உட்கார வச்சுட்டு, ஏன்னா பிஜே சொன்னது சரியானது அந்த 3 ஆலிம்சாவும் சொல்லணும். சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஆலிம்சா சொன்னால் அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் அடுத்து வாதத்துக்கு ரெடி இல்லை தப்சீருக்கு ரெடின்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாட்டமான வாதமாக இருக்குமோ அந்த மாதிரி அவர் எடுத்து வைக்கிறார். ஏன்னா ஒரு எதிரி எப்படிங்க சொல்வார், மிர்சா சாஹிபுடைய எதிரி மிர்சா சாஹிப் சரியாக தான் இருந்தாருன்னு எப்படி சொல்லுவார், இதை கூட புரியலையா? இந்த அளவுக்கு இவர்கள் வந்து மதிகட்டு போனார்கள். மற்ற நபிமார்களை மறுக்கக்கூடியவர்கள் எப்படி மதிகட்டு போனார்களோ அந்த அளவுக்கு தான் மறுக்க வேண்டும்ங்கிறதுக்காகவே சொல்லுவார். அந்த விவாதத்தில் அவர் சொல்றாருங்க, ஓய்வு விவாதத்துக்கு போட்டு பார்த்தா தெரியும், இதுக்கு என்ன நீங்கள் சார்ந்த வைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும், அதை எடுத்து வைங்க, அதையும் மறுப்பேன். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதை எடுத்து வைங்க, அதையும் மறுப்பேன். இன்னும் வைக்கவே இல்லை, வாதத்தை வைக்கணும்னாலும் என்ன சொல்றாரு, அதையும் மறுப்பேன், அதையும் மறுப்பேன் அப்படின்றது. அப்போ மறுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு ரெடியாக சொல்றாரு. புரியணும்னு வரல, நல்லா தெரியுதா? புரியக்கூடியவர் அதை எடுத்து வைங்க, அதை பற்றி நம்ம யோசிப்போம், பரிசீலனை செய்வோம் அப்படின்னா நியாய உணர்வுள்ளவர் சொல்வார். அப்படி பரிசீலனை செய்வோங்கிற ஒரு வார்த்தை அவங்களோட வாயிலிருந்து வரல. நீ என்ன எடுத்து வைங்க வைகோ, அதையும் நான் மறுப்பேன், அதையும் மறுப்பேன். இந்த அளவுக்கு மறுத்து உண்மையிலே சொல்றேன், இவர் வந்து எந்த ஒரு நபியுடைய காலத்தில் இருந்தாலும் அவர் மறுத்து தான் இருப்பார். அவருடைய கூற்றாலே நான் நிரூபிச்சு காட்ட முடியும். உதாரணமாக வின் டிவியில் அவர் பேசும்போது இன்னொரு நாட்டு சொற்பொழிவில் சொன்னார், மீசாக்கும் நபியின் என்ற வசனத்துக்கு அவர் விளக்கம் தரார். நபிமாரிடம் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான். என்ன வாக்குறுதி வாங்கினான் தெரியுமா? இந்த காதியானிகள் இந்த ஆயத்தை எடுத்து வைப்பாங்க, எடுத்து வைக்கும்போது உங்களுக்கே தெரியாது, நான் சொல்லுவோம் பாருங்க, சொல்லும்போது உங்களுக்கே தெரியாது சரி இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மறுப்பாங்க, உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பாங்கன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. மீசாக்கும் நபியும் குரானில் சூரா ஆல் இம்ரான்ல ஒரு ஆயத்து வருது. அது என்ன வருதுன்னா, அல்லாஹ் எல்லா நபிமாரிடமும் ஒரு வாக்குறுதி வாங்கினான். என்ன வாக்குறுதி வாங்கினான்? நான் உங்களுக்கு கிதாபை தந்து, வேதத்தை தந்து, அதனுடைய ஞானத்தை தந்து, அதனை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு நபிமார்கிட்ட அல்லாஹ்ட்ட கேட்டான். எல்லாரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னாங்க. இப்படி எல்லா நபிமாரிடமும் வாக்குறுதி வாங்கினதாக சூரா ஆல் இம்ரான்ல ஒரு ஆயத்து வருது. பிஜே அதை எடுத்து வைக்கிறது. எடுத்து வச்சு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நபியை பற்றி எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காருன்னு பாருங்க. மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாமை பற்றி புரிஞ்சு போகட்டும், ஏற்கனவே வந்த நபிமார்களை அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காருங்கிறது இதுல தெரியும். அவர் சொல்றாரு, ஒரு நபி அல்லாஹ் ஏன் சொல்ல தெரியுமா, இந்த வாக்குறுதி அல்லாஹ் நபி மாட்டேன்னு ஏன் வாங்குறான் தெரியுமா? நபி பதவியும் உனக்கு கிடைச்சிருக்க அது நான் கொடுத்ததாக்கும், நான் சுயமா தந்தது. உங்களுடைய சுயமான ஒரு சம்பாதிக்கிறோ அது உங்களுடைய சொந்த முயற்சினால கிடைக்கல, நான் அருள் பாலித்தது, என்னுடைய ரஹ்மத்தினால என்னுடைய பதவினால அது கிடைச்சதாக்கும். எனவே எந்த ஒரு நபியும் என்னடா நம்ம இருக்கும்போது இன்னொரு வந்துட்டாரா, ஒரு நபி இருக்கும்போது இது வந்து அவர் சொல்ல வர முக்கிய கருத்து, இது வந்து ஒரு நபி இருக்கும்போதே இன்னொரு நபி வரும்போது தான் இந்த ஆயத்தை பொருந்தும். இப்போ எல்லா நபிமாட்டையும் வாக்குறுதி வாங்கினார் ஒத்துக்கிறார், ஒரு நபி வந்தால் ஏற்றுக்கணுங்கிறதையும் ஒத்துக்கிறார்.
ஆனால் என்ன வைக்கிறாருன்னா மறுப்புக்கு அவர் வைக்கிறது எவ்வளோ சாக்குன்னு பாருங்க. இது நபி இருக்கும்போதே நடக்கணும். ஒரு நபி இருக்கும்போதே இன்னொரு நபி வந்தால் அந்த நபி என்ன செய்யணுமா? அவர் ஏற்றுக்கணும். உண்மத்துக்கு இது பொருந்தாது. அப்படி பார்க்க போறதா குர்ஆன்ல எத்தனையோ வசனங்களை இவர் மறுக்க வேண்டி வரும். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் நேரடியாக சொன்னதாக இருக்கு. அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தான் நமக்கு பொருந்தாதுன்னு சொல்ல போறாரா? அப்படி சொல்ல போறாருன்னா எத்தனையோ ஆயத்துக்களை இவர் மறுக்க வேண்டியதாயிடும். மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாமோட மறுத்த காபிராக ஒரு பக்கம் போட்டோம். இந்த அடிப்படையில் அவர் பல ஆயத்துக்களை மறுத்த காபிராயிருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, நபி ஒரு நபி இருக்கும்போதே இன்னொரு நபி வந்தா அந்த நபி ஏற்றுக்கணும் தான் இந்த ஆயத்தை சொல்லுது. ஏன் தெரியுமா? ஒரு நபி அல்லாஹ் அனுப்பின பிறகு இவர் என்ன நம்ம இருக்கும்போதே இன்னொரு நபி வந்துட்டாரு அப்படின்னு அவர் நினைக்கக்கூடாது இல்லையா? அதனால எப்படி நபியை புரிஞ்ச விதத்தை பாருங்க. ஒரு நபி இருக்கும்போதே இன்னொரு நபி அல்லாஹ் அனுப்பினான்னா அந்த நபி யோசிப்பாராம், நம்ம நபியா இருக்கும்போது நம்மள நபியா இருக்கோம், இவர் வந்துட்டாரு, இவர் நம்ம ஏற்றுக்கணுமா அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு அந்த நபிக்கு உணர்த்துறதுக்காக தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கியிருக்கான். தன்னை மாதிரி நபியை நினைச்சுக்கிறது. எந்த ஒரு நபியும் அல்லாஹ்வின் பரமத்தை நான் வந்தேன்னு சொன்னேன்னா அவர் தாங்க முதல்ல ஈமான் கொள்வார். ஏன்னா அவருக்கு தெரியும் அல்லாஹ்வின் பரமத்தை வரக்கூடியவர் எப்படி இருப்பார், என்னென்ன அடையாளங்களை கொண்டிருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எனவே எந்த ஒரு நபியும் இன்னும் அவர் காலத்தில் இன்னொரு நபி வாதித்தன்னா இவர் நபி ஆகிட்டாருன்னு யோசிக்கவே மாட்டார். அப்படி யோசிச்சா அவர் நபியாகவும் இருக்க முடியாது. அப்போ நபியுடைய தத்துவா எந்த அளவுக்கு இருக்கும் இவர் இடம் போட்டு இருப்பாருங்க. அப்போ மற்ற எல்லா நபிமாரும் இப்படி இடம் போட்டிருக்காரு. ஏன்னா எல்லா நபிமாரிடமும் இந்த வாக்குறுதி வாங்கியதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ எல்லா நபிமாரை பற்றியும் இவர் அப்படிதான் இடம் போட்டு வச்சிருக்காரு. ஒரு நபியின் காலத்தில் இன்னொரு நபி வந்தேன்னா என்னடா நம்ம இருக்கும்போது இவர் வந்துட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுதான் இவரோட நிலைமை. எனவே அதனால தான் நான் சொல்றேன், எந்த ஒரு நபியோட காலத்தில் இந்த பிஜே இருந்தாலும் அவர் அந்த நபியை மறுத்து தான் இருப்பார். ஏன்னா மறுப்பேன் அதையும் மறுப்பேன் அப்படின்னு ஏற்கனவே கோவை வாரத்தில் பலமுறை சொல்லி காட்டியிருக்கிறார். அடுத்து தீர்ப்பு எதிரி சொல்லணுங்கிறதுனால தான் அவர் மறுத்தார். மிர்சா குலாம் முஹம்மது இஸ்லாம் அவர்கள் மறுத்தார்கள். அடுத்து அவங்க பதில் சொன்னாங்க. அதில் மிர்சா குலாம் முஹம்மது இஸ்லாம் சொல்ற பதில பாருங்க. 1900 வெளியிட்ட அந்த செய்தி, பையத்து செய்த பிறகு போட்டி போடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? முதல்ல பையத்து செய்யணும் அப்படின்றாரு. அதாவது நீங்கள் பொய்யத்து நிரூபிச்சம் ஆகிட்டுன்னா பையத்து செய்கிறேன், பையத்து நீங்கள் எனக்கு செய்யணும், பையத்து நீங்கள் என்கிட்ட செஞ்சிங்கன்னா அப்புறம் நான் ஒன்றும் போட்டிக்கு தயார் அப்படின்றாராம். அதுக்கு மிர்சா குலாம் முஹம்மது இஸ்லாம் சொல்கிற பதில், பையத்து செய்த பிறகு போட்டி போடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? சொற்பொழிவாதம் என்ற சாக்கு போகை வைத்துவிட்டு தஸ்ஸீர் போட்டியிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை தேடுகிறார். இவ்வாறு எனது அழைப்பை ஒப்புக்கொண்டது போல மக்களை ஏமாற்றி இருக்கிறார். என்னமோ என்னுடைய அழைப்பை ஒத்துக்கிட்ட மாதிரி இவர் மக்களை ஏமாற்றிருக்கிறாரு. இது 1900 அன்றே அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம். இந்த பதிலை அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம். இதை இவர் இருட்டடிப்பு செய்கிறது உண்டு. எனவே பீர் மெஹர் அலி சாஹிபுக்கு அன்னைக்கே பதில் சொல்லியாச்சு. அந்த பதில் அவர் வாங்கிட்டு அவர் பேசாமல் இருக்காரு. இவர் வக்காலத்து வாங்கிட்டு இந்த அளவுக்கு பேசுகிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் இனி நாம் விவாதம் செய்ய மாட்டோம் என அஞ்சாமை ஆக்கம் என்பதில் நான் உறுதிமொழி எடுத்துவிட்டேன். 1896 மிர்சா குலாம் முஹம்மது என்பவர் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அஞ்சாமை ஆக்கம் என்ற புத்தகத்தை எழுதினாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, பாதிரி அப்துல்லா ஆக்கம் என்ற பாதிரியோடு அவர்கள் விவாதம் நடத்தினார்கள். அந்த விவாதத்தினால நல்ல விளைவு ஏற்பட்டது, ஆனாலும் பல பிரச்சனைகளும் ஏற்பட்டன. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனி நான் வாக்குவாதத்துக்கு போக மாட்டேன், விவாதம் செய்ய மாட்டேன், அவங்க வெளியிட்டாங்க. அப்போ 1896 இவ்வாறு மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியிட்டது இவருக்கும் தெரியும். பீர் மெஹர் அலிக்கு தெரிஞ்சுட்டு அவர் என்ன கேட்குறாரு, விவாதத்துக்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் விவாதத்துக்கு வந்தால் என்ன ஆகும்? விவாதத்துக்கு வந்துட்டா அன்னைக்கு சொன்னீங்களே 1896 நான் விவாதமே பண்ண மாட்டேன்னு, அது பொய்யாயிடும். இப்போ இவர் பொய் சொல்லிட்டாரு, பொய் நபியாக இருக்க முடியுமா? இவர் பொய்யர் ஒரு நபியாக இருக்க முடியுமான்னு கேட்பாரு. விவாதத்துக்கு போகலைன்னா விவாதத்துக்கு கூப்பிட்டேன், அவர் வரலன்றது. இதை நாங்கள் சொல்லலை, அவருடைய எழுத்துலேருந்தே எடுத்து வைக்கிறோம். மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் இதற்கு அன்றே பதில் கூறிவிட்டார்கள் 1900. அவங்க சொல்றாங்க, சொற்பொழிவு விவாதத்திற்கு நம்மை அழைத்திருப்பதற்கு காரணம் நாம் விவாதம் செய்யவில்லை என்றால் பொதுமக்கள் மத்தியில் வெற்றி பெற்று விட்டதாக கொட்டடிக்கலாம். இப்போ அப்படித்தானே செய்றாங்க, நான் கூட்டம் வரலன்னு. நான் விவாதம் செய்துவிட்டால் இறைவனுடன் உடன்படிக்கை செய்துவிட்டு அதை முடித்து விட்டார் என்று கூறலாம். தோஃபே கோல்டவியா என்ற நூல் ரூஹானி ஹசாயன் தொகுதி 17 பக்கம் 87-90 இருக்கு. யாருனாலும் பார்க்கலாம். பார்க்க விரும்பக்கூடியவர்கள் நேரடியாக வந்தால் அதை காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்போ 2 விஷயம் நான் தெரிகிறோம். நான் விவாதத்துக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சு, அப்படி அவங்க சொன்னாங்கன்னு தெரிஞ்சு அவர் விவாதத்தை கூப்பிடுறாரு. அதனால தான் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் விவாதத்தான் வரல, தஸ்ஸீருக்கு நீ வான்னு சொன்னாங்க.
அப்போ விவாதத்துக்கு போக மாட்டேன்னு இவங்க சொன்னதை மறுத்து இருட்டடிப்பு செய்துவிட்டு அவர் மறுத்தார் என்பதை பற்றி மட்டும் இவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னா இவர்கள் எப்படிப்பட்ட பொய்யர்கள்ன்றதை நீங்க தெரிஞ்சுங்க. அடுத்து பிஜே சொன்ன இன்னொரு விஷயம், ஒரு உயிருடன் இருப்பதாக நம்புவது ஷிர்க்குங்க. காதியாருடைய நம்பிக்கைப்படி ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறாருன்னு நம்பிட்டோம் ஐயா, அது வந்து ஷிர்க்கு. இது காதியார்கள் சொல்ற விஷயம். மிர்சா சாஹிப் நூறு ஹாக்குங்கிற புத்தகத்தில் 68ஆம் பக்கம் 69 என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த ஆட்சேபனையும் அவர் கோவையை எடுத்து வச்சுட்டாரு, அதுக்கு பதில் தந்துட்டோம். திரும்பவும் நாங்கள் சொல்றோம் இந்த வின் டிவியில் ஒளிபரப்பினால. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஹாதா ஹுவ மூசா ஃபதல்லாஹி அல்லதி அஷாரல்லாஹு ஃபீ கிதாபிஹி இலா ஹயாத்திஹி. அவர் பிஜே சொன்னது அப்படியே சொல்லிடுறேன், அரபி வாசத்தை விட்டுறேன், நேரம் இல்லை. இதோ மூசா இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இளைஞர், அவர் இன்று வரைக்கும் ஹயாத்தாக இருக்கிறார் என்று அல்லாஹ்வே தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகிறான். மூசாமி வானத்தில் இன்று வரை உயிரோடு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். என்ன கடமையாக்கிறான்? மூசா நபி வானத்தில் இன்று வரை உயிரோடு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் என அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அப்படி மிர்சா சொல்றதாக சொல்றார். அவர் இன்று வரை மூத்தாகவில்லை, அவர் மையத்தில் ஒரு ஆள் கிடையாது. லம் யமுத் வரைச மினல் மையத்திங்கிறதுக்கு பிஜே கொடுத்த பழக்கம். அவர் இன்று வரை மூத்தாகவில்லை, அவர் மையத்தில் ஒரு ஆள் கிடையாது என்று மூசா நபி பற்றி அல்லாஹ் சொல்வதாக எழுதி வச்சிருக்கிறாரு. மூசா உயிரோடு இருப்பதாக மிர்சா சாப் சொல்றாரு, இது ஷிர்க் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருப்பதாக சொல்றது ஷிர்க்குன்னு சொல்றீங்களே, மூசா உயிரோடு இருப்பதாக உங்க மிர்சா சாப் தானே எழுதி வச்சிருக்கிறாரு இந்த புத்தகத்துல 100 ஹாக்கு பக்கம் 68 69 இது ஷிர்க் இல்லையா அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வி அங்கேயும் கேட்டார். அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொன்னோம்னா, ஒரு புத்தகத்தை படிக்கிறா இருந்தா முன்ன பின்ன பார்க்கணும். முன்ன பின்ன பார்க்காம வெறும் ஆட்சேபனை செய்யுங்கிற நியத்திலே பார்த்தீங்கன்னு வைங்க, அது வந்து இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய பண்பு. இஸ்லாத்துடைய எதிரிகள் என்ன செய்தாங்க தெரியுமா? சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். இஸ்லாத்தை எதிர்ப்பதே தொழிலாக கொண்டிருந்தவர். அவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய ஒரு நூலில் லா தக்ரபு ஸலாத்தா என்று குர்ஆன் கூறுகிறது, தொழுகையை நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுதுங்க. நீங்கள் ஏங்க தொழுகிறீங்க அப்படின்னு முஸ்லிம்களை பார்த்து கேட்டார். லா தக்ரபு ஸலாத்தாங்கிற ஆயத்து குர்ஆனில் இருக்கு, உண்மைதான். ஆனால் தயானந்த சரஸ்வதி எதை மறைச்சிட்டாரு? பிஜே மாதிரி வாந்தும் சுகாரா அடுத்து இருக்கு, நீங்கள் மயக்கமாக இருக்கின்ற நிலையில் நீங்கள் தொழுகை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அவன் மயக்கமாக இருக்கிற நிலையில நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கிற நிலையில நீங்க தொழ வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு எதிராகவே கூட நீங்க பத்வா செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். இப்போ வாந்தும் சுகாராங்கிற அந்த சொல்ல நீக்கிட்டு லா தக்ரபு ஸலாத்தா தொழுகை நெருங்காதீங்கன்னு குர்ஆனே சொல்லுதுங்க. முஸ்லிம்களே நீங்க ஏன் தொழுகிறீங்கன்னு கேட்டாரு. இந்த மாதிரி தான் இருக்குது இவருடைய கேள்வி. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, நபிமார்களை மறுக்கக்கூடியவர்கள், இறை வேதத்தை மறுக்கக்கூடியவர்கள் என்ன பண்பை கொண்டிருப்பார்களோ அதே பண்பு தான் இவர்கிட்ட இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அவர் அதுக்கு என்ன விளக்கம் தரார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ அவன் என்ன சொல்றாங்கன்னா, அதே இதுல 100 ஹாக்குங்கிறதுல 68ஆவது பக்கத்துலேருந்து ஒரு ஆட்சி காமிச்சார் இல்லையா, அடுத்த பக்கம் 69 பாருங்க என்ன அர்த்தத்தில் அவர் சொன்னாருன்னு. இதுக்கு விளக்கம் தரும்போது மீண்டும் மீண்டும் நான் சொன்னேன், இந்த விவாதத்தில் நானும் இருக்கேன், அதில் நான் இந்த விஷயத்த சொன்னேன். தப்சீருல் கௌலி பிமா லா யர்வா பிஹி காயிலுஹு பாத்திலுன். இது பொதுவாக மந்திரிங்க ஒரு லாஜிக், எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விவாத விஷயம். என்ன சட்டம்? ஒரு கூற்றுக்கு அந்த சொன்னவர் விரும்பாத தப்சீரை கொடுப்பது, விளக்கத்தை கொடுப்பது, அது எவ்வளவு பெரிய விளக்கமாக இருந்தாலும் சரி அது பாத்தில், அபத்தமானது. பிஜே ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதுக்கு அவர் என்ன அர்த்தம் கொடுக்குறாருங்கிறத பார்க்கணும். அதுல அவர் நூலிலிருந்தே அதற்கு ஆதாரம் காட்டணும். அப்படி இல்லாம குடித்தேன், நான் குடித்தேன் அப்படின்னு பிஜே சொன்னார்னு வச்சுக்கலேன், இதெல்லாம் பிஜே குடித்தேன்னு சொல்லிட்டாரு,